நேர்களே, மிக முக்கியமான ஒரு செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்திய கடற்படை கப்பல் படை வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு முன்னேற்றமான நகர்வு, ஒரு முக்கியமான மைல்கல்லை எட்டியிருக்கிறது இந்திய கப்பல் படை என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் தற்பொழுது இந்திய கப்பற்படையில் உதய்கிரி, இம்கிரி என்ற இரு ஃப்ரிகேட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற சிறிய விரைந்து செல்லக்கூடிய சிறிய வகை போர் கப்பல்கள் இணைந்திருக்கின்றன. இதன் மூலமாக 14 ஸ்ட்ரெல்த் ஃப்ரிகேட்ஸ் என்பார்கள், அதாவது சோனார் ஒளி மற்றும் அதே போன்று ரேடார் ஆகியவற்றின் கண்களுக்கு தப்பி செல்லக்கூடிய இந்த விரைந்து சென்று தாக்கூடிய சிறிய வகை போர் கப்பல்கள் 14 தற்போது இருக்கின்றன. இந்த 14 மூலமாக கிட்டத்தட்ட 300 பிரம்மோஸ் ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவ முடியும் என்ற மிக முக்கியமான மைல்கல்லை எட்டியிருக்கிறோம். ஒரு பிரம்மோஸ்கனை ஏவியதற்கே பாகிஸ்தான் எந்த கதி ஆனது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். உடனடியாக போர் நிறுத்தத்திற்கு வந்தார்கள், போரை நிறுத்தங்கள் என்ற வகையில் வந்ததாக எல்லாம் பேசப்பட்டது, கூறப்பட்டது. எனவே அந்த வகையில் பார்க்கும்பொழுது பிரம்மோஸ் ஏவுகணை என்பது தற்போது பல நாடுகளையும் கவர்ந்து இழுத்திருக்கிறது. இந்த வகையிலே 300 ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து கப்பல்களை வீச முடியும். ஆனால் ஒவ்வொரு இந்த ஃப்ரிகேட் என்று அழைக்கின்ற ஒவ்வொரு சிறிய வகை போர்க்கப்பல்களிலும் 8 ஏவுதளங்கள் இருக்கின்றன. 8 ஏவுதளங்கள் 14 ஃப்ரிகேட்ஸ் இருக்கின்றன. எனவே இவற்றின் மூலமாக ஒரே நேரத்தில் 300 பிரம்மோஸ் ஏவுகளை ஏவ முடியும் என்பது உண்மையிலேயே சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தூங்கா இரவுகளை கொடுக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அந்த அளவுக்கு ஒரு வலிமையான கடற்படையாக தற்பொழுது இந்திய கப்பற்படை மாறி இருக்கிறது என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கும் தகவல். எனவே இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவலாக இந்த செய்தியை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஏற்கனவே இந்தியாவில் விரைந்து செல்லும் சிறிய வகை போர்க்கப்பல்கள் ஷிவலிக், தல்வார், பிரம்மபுத்திரா, நீல்கிரி கிளாஸ் போன்ற பல்வேறு வகைகளில் இருக்கின்றன. தற்போது உதயகிரியும் இம்கிரியும் சேர்ந்திருப்பது இந்திய பிராந்தியத்திலே, இந்திய பசிபிக் பிராந்தியம், கடல் பிராந்தியத்திலே இந்தியா வலிமையான வல்லரசாக, கடற்படை வல்லரசாக மாறி இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகின்றான் கூற வேண்டும். உலக அளவில் என்று பார்த்தால் தற்பொழுது அமெரிக்கா தான், அதாவது டன்னேஜ் வகையில் தான், டன்னேஜ் என்றால் மொத்த கொள்ளளவு, அதாவது ஒரு கப்பலின் மொத்த கொள்ளளவு எடை எண்ணிக்கையை வைத்துக் கொள்வார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது டன்னேஜில் வகையில் பார்க்கும்போது யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்கா தான் முதலிடத்தில் இருக்கிறது. அடுத்ததாக சீனா இருக்கிறது, அதன் பின் ரஷ்யா, அதன் பின் ஜப்பான், அதற்கு பிறகு இந்தியா 5வது இடத்திலே 5,93,603 டன்னேஜ் கொள்ளளவு கொண்டிருக்கிறது என்ற வகையில் அத்தனை போர்க்கப்பலை வைத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்தியாவிடம் உள்ள போர்க்கப்பல் என்று பார்த்தோம் என்றால் 293 போர்க்கப்பல்கள் இருக்கின்றன. சிறிய வகை நீர்மூழ்கி பெரிய கப்பல்கள், 2 விமானம் தாங்கி கப்பல்கள் விக்ராந்த், விக்ரமாதித்யா என்று மிக பிரம்மாண்டமான கப்பல்கள் இருக்கின்றன. எனவே இந்திய ஆசிய பிராந்திய வகையில் பார்த்தாலும் சைனாவுக்கு அடுத்ததாக இந்தியா இருக்கிறது. மிகப்பெரிய அளவுக்கு போர்ப்படையை கொண்டிருக்க, கப்பல் படையை கொண்டிருக்க என்பதில் மாற்று கருத்தில்லை. எனவே இந்திய பசிபிக் பிராந்தியத்திலே, இந்திய பெருங்கடல், அரபிக்கடல் ஆகட்டும், வங்கக்கடல் ஆகட்டும், இந்திய பெருங்கடல், அதே போன்று பசிபிக் பெருங்கடல் ஆகட்டும், அதன் பகுதிகளில் எல்லாம் இந்திய கப்பற்படை என்பது தற்போது மிகப்பெரிய வலிமை வாய்ந்த ஒரு கப்பற்படை வல்லரசாக இந்தியா மாறி இருக்கிறது என்ற தகவல் மிக முக்கியமானது. இந்த சூழ்நிலையில் மேலும் ஒரு 40 - 50 கப்பல்கள், பல்வேறு வகையான கப்பல்கள் தற்போது தயாராகி கொண்டு விரைவில் இவையும் இந்திய கப்பற்படையிலே இணைய இருக்கின்றன. அப்பொழுது டன்னேஜ் அளவிலும் ஜப்பானுக்கு அடுத்தபடியாக முன்னேறி ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா 4வது இடத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஆசிய பிராந்தியத்தில் சீனா இந்தியாவை விட பன்மடங்கு அதிகமாக கப்பற்படை வைத்திருக்கின்ற மாற்று கருத்தில்லை. ஆனால் ஒட்டுமொத்த பார்வையில் பார்க்கும்போது இந்தியா ஒரு வல்லரசாக தற்பொழுது இந்திய பசிபிக் கடற் பிராந்தியத்திலே மாறி இருக்கிறது என்பது தற்போது இணைந்துள்ள கப்பல்கள் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அதைவிட மிக முக்கியமானது, ஒரே நேரத்தில் 300 பிரம்மோஸ் ஏவுகணைகளை ஏவ முடியும் என்பது மிக முக்கியம். ஆனால் 300 ஏவுகணைகள் தற்போது இந்தியா வசம் இருக்கிறதா என்பது தெரியவில்லை. என்றால் அந்த எவ்வளவு ஆயுதங்கள் வைத்திருக்கும் என்பது குறித்து வெளியே தகவல்கள் தெரிவிக்கப்பட ராணுவ ரகசியமாக இருக்கும். ஆனால் 300 ஏவுகணைகளை வீச முடியும், ஏவ முடியும் என்பது மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை ஒளியாக மற்றவர்களுக்கு இருக்கிறது என்பதை மட்டும் நம்மால் கூற முடியும் என்பதுதான் ராணுவ நிபுணர்கள் கூறுகின்ற தகவல். இது மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட், மிக முக்கியமான நகர்வு இந்திய கப்பற்படை வரலாற்றிலே, இந்திய ராணுவ வரலாற்றிலே என்று தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது நிச்சயமாக இந்தியா கப்பற்படையில் ஒரு மிகப்பெரிய வல்லரசாக கோலோச்ச ஆரம்பித்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நேயர்களே.